கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் யாவும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். கடந்த 10 மாதங்கள் நம்மை கருத்தாய் விசாரித்து நடத்தி வந்த தேவன் இந்த 11வது மாதத்திலும் குறைவின்றி நிறைவாய் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. கடந்த 304 நாட்கள் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. இந்த வருஷம் ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு நேற்றைய தினத்தின் பொழுது வரையும் இருந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் ஒரு புதிய எதிர்பார்ப்பை நமக்கு தரும்படியாக தேவன் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற பிரகாரம் சபை பொழுதிலே நாங்கள் விட்டுவிடக்கூடாது. மாத பிறப்பையும் மாதத்தின் 1வது நாளிலும் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அது அவருடைய நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறது தான் வாக்குத்தத்தங்களும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. எனவே இந்த நாளிலே வந்து உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோபுவினுடைய சரித்திரத்தில் 5வது அதிகாரம் 9வது வசனம். யோபு 5:9. எடுத்து எல்லாரும் ஒரு விசை ஒரு நிமிஷம் அந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அமைதியாக வசனத்தை வாசித்து வசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யோபு 5:9. இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சிங்களைக்கும் எப்படி செய்றாரா? சுயா தனகண்ட வெரி மகத்தேத கணன் நதி புதுமதேத உன்வான்சே கரண சேக்க. அதாவது அவர் செய்ய போகிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குமா? ஆராய்ந்து முடியாததும் எண்ணி முடியாததுமான காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வார். சத்தமாக ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை சத்தியம். ஆண்டவர் பேசுகிறது ஒரு நாளும் தரையிலே விழாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று சொல்லி ஆண்டோடைய வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் வார்த்தையோ ஒளிந்து போகாது. ஒரு நாள் ஒளிந்து போகாத வார்த்தை தான் நானும் நீங்களும் வைத்து தியானித்து அதன்படி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யோபுவினுடைய புத்தகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது 42 அதிகாரங்கள் உண்டு. 42 அதிகாரத்தில் 1070 வசனங்கள் உண்டு. 1070 வசனங்களும் 42 அதிகாரங்களும் உண்டு. அந்த 42 அதிகாரங்களிலே 1வது அதிகாரமும் கடைசி அதிகாரம் தான் ஆசீர்வாதமான அதிகாரங்கள். மற்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறை சொல்லுகிறதும் அவனை குற்றப்படுத்துகிறதும் இல்லையா, வாக்குவாதம் பண்ணுகிறதும் பேர்பட்டதான அநேக சம்பவங்கள் அந்த இடத்துல அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு விசேஷித்த தன்மை என்ன என்று சொன்னால், ஒரு போராட்டத்தின் மத்தியிலே, ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே, ஒரு விதமான தனிமையின் மத்தியிலே, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட மத்தியிலே, ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுதிலும் கர்த்தருடைய அதிசயங்களை எடுத்து காண்பிக்கிற ஒரு உன்னதமான புத்தகம் தான் இந்த யோபுவினுடைய சரித்திரம். சிங்களே ஏனது ஏனோ
அப்ப இப்பேற்பட்டதான ஒரு உன்னதமான புத்தகத்திலிருந்து தேவனுடைய சத்திய வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி. அப்ப இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். யாருக்கு சொல்றாரு? யாரு சொல்றாரு? சாத்தான். தேவனுக்கு அடுத்தபடியாக உலகத்தை முழுவதுமாய் ஆட்சி செய்கிற, ஒரு தேசத்தை கிடையாது, ஒரு பட்டணத்தை கிடையாது, முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒருத்தனிடத்தில் ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? யாராவது 2 பேர்கிட்ட? ரொம்ப வேணாம். நம்ம பிள்ளைகளுடைய சாட்சி, நம்முடைய சாட்சி பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும் இல்லையா? நம்முடைய சாட்சி மனைவி கிட்ட இல்லைன்னா கணவன்கிட்ட கேட்டால் தெரியும் எப்படிப்பட்டது சாட்சி அப்படின்னு. ஆனால் நம்முடைய தேவன் ஒரு தனி மனுஷனை குறித்து பிசாசினிடத்திலே சொல்லுகிறதான வார்த்தை ஆச்சரியமானது. அவர் சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறான் என்று சொல்லி பேதுருவினுடைய நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்டதான சத்துருவை பார்த்து ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து கேட்கிறார். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அந்த யோபு எப்பேற்பட்டவனா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லையா? அவனை போல ஒரு மனுஷனும் கிடையாது. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நாங்கள் அப்படி இருக்கிறோமா? ஆனால் ஜெபம் பண்றோம், வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம். ஏன் ஆண்டவர் இதை செய்யலை, ஏன் ஆண்டவர் எதை பண்ணலை, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இப்பேற்பட்டதான கேள்விகளை நான் தேவனிடத்துல கேட்கிறதற்கு நான் உத்தமனாய் இருக்கிறேனா? நான் சன்மார்க்கனா இருக்கிறேனா? நான் தேவனுக்கு பயப்படுகிறேனா? பொல்லாத வழிகளை அல்லது பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கிறேனா என்று சொல்லி நாங்கள் பார்த்தா கேள்விக்குரியதான். சில நேரம் நாமளே நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். அதாவது நான் சரி என்பதற்காக சில காரியங்களை நாங்கள் முன்வைப்போம். மம ஹரி மම කරනදේ හරි මම කිසි වරද්දක් කරන්නේ නැහැ කියන දේ මම මාව නිර්දෝෂ කරන්න මම ගොඩාක් දේවල් මම කියන්න පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේගේ බැල්මේ මම කොහොමද ඉන්නේ කියලා මම දන්නේ නැහැ. இல்லையா? ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் நினைக்கலாம் நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நல்லா ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னுடைய ஊழியம், நான் செய்கிறதான ஊழியமானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா? தேவன் என்னை தன்னுடைய தூதர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்வாரா? இவன் என்னுடைய தாசன், இவனிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய ஊழியம் இருக்கிறதா என்பதை குறித்து எனக்கு தெரியாது. என்று சொல்ல ஆண்டோடைய பார்வை, ஆண்டோடைய சிந்தனை எனக்கு தெரியாது. அதனால தான் வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லி, உன்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை கிடையாது, உன்னுடைய வழியும் என்னுடைய வழி கிடையாது. அப்ப நான் கர்த்தருடைய வழியிலே இருக்கிறேனா? தேவன் என்னை குறித்து சிந்திக்கிறதான சிந்தனை தெளிவாய் இருக்கிறதா அல்லது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறதா என்பதை குறித்து நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு உரிமையாய் மாறும். அதுக்கு பின்பதாய் பார்த்தீங்கன்னா யோபு 1வது அதிகாரம் 9, 10வது வசனத்திலே பிசாசு யோபுவை குறித்து அறிந்து வைத்திருக்கிறதான சில காரியங்களை, சில கூற்றுகளை அவன் தேவனுக்கு முன்பதாய் வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான்? சும்மாவா அவன் ஊழியம் செய்யறான்? சும்மாவா அவன் ஆலயத்துக்கு போய் வரான்? சும்மாவா அவன் நமக்கு ஏதாவது காரியங்கள் செய்கிறான்னு சொல்லி பிசாசு ஆண்டவரிடத்தில் திருப்பி கேட்கிறதை பார்க்கிறோம்.
10வது வசனத்தை அவன் கேட்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகுகிறது என்று சொல்லி அவனை குறித்துதான முழு விவரத்தையும் தேவனுக்கு உண்பதாய் பிசாசு வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம்ம குறித்து பிசாசு தெரிஞ்சிருக்குதா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். நாங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், என்றிலிருந்து நாங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர், நான் செய்கிற வேலை, என்னுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே எதுவும் இல்லை, அவன் எடுத்துக்கொள்ளும்படிக்கோ அல்லது என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியம் என்னிடத்திலே அவனுக்கு இல்லை என்று அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பிசாசு என்னை குறித்து கர்த்தரிடத்திலே நல்லதை தான் சொல்லணுமே ஒழிய கெட்டது சொல்லப்படாது. இல்லையா? பிசாசு சாட்சி கொடுத்தாலும் யோபை குறித்து எப்படி சாட்சி கொடுக்கிறான்? அவன் விருதாவா உம்மை சேவிக்கிறான், அவன் விருதாவா உம்மை நம்புகிறான், அவன் விருதாவா உமக்கு உண்மையாக இருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம், நீ அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அவனுடைய குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறீர், அவனுடைய சம்பத்து, அவனுடைய சொத்து, சுகம், செல்வாக்கு, பேர், புகழ் தேசம் எங்கும் பரவி இருக்கிறது என்று சொல்லி பிசாசு அவனை அறிந்து வைத்திருக்கிறான். அதன் நிமித்தமாய் ஆண்டவரிடத்தில் வந்து அவனை குறித்தும் அவனுடைய உத்தமத்தை குறித்தும் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை குறித்தும் ஒரு பொறாமையோடு கூட பேசுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பின்பதான் அப்படியே நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ரைட், என் தாசனை குறித்து நான் நன்கு அறிவேன், அவனை நீ சோதித்துப்பார், ஆனால் அவனுடைய ஜீவன் மாத்திரம் உனக்கு சொந்தமானது அல்ல, அவனுடைய ஜீவன் எனக்கு சொந்தமானது, ஆனால் அவனுடைய சரீரம், அவனுக்கு உண்டான ஆஸ்தி, சொத்து, சுகம், குடும்பம், அவனுடைய பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் இதோ உன்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா என்ன செய்கிறான்? ஒரே நாளில் எல்லாவற்றையும் அழித்து போடுது. கடைசியில் அவன் மனைவி மட்டும் இருக்கிறான். மனைவியும் கூட கடைசியில் அவனை வந்து பார்த்து சொல்றான், இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா? உத்தமத்தை விட்டு தேவனை தூஷித்து நீயும் மடிந்து போ என்று சொல்லி, செத்து போ அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தள்ளப்படுகிறது. ஹமேகம் නැති වෙලා අන්තිමට ඒ මාර්යාව විතරයි ඉන්නේ. ඒ භාර්යාවත් අන්තිමට ඇවිල්ලා තාමත් දෙවන් වහන්සේට ඉදිරියෙන් යහපත් ජීවිතයක් ජීවත් වෙනවාද? දෙවන් වහන්සේට දොස් කියලා උඹත් මැරලා පණයන් කියලා කියන දේ අපි සුද්ධෝ ලියවිලා අපිට බලන්න. அப்ப இந்த அளவுக்கு அவன் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறான். அந்த யோபு 9வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லுகிறான், நம்மே தகையே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். செய்வார் அல்ல, அவர் செய்கிறார். ஆமென். இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நானும் நீங்களும் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. நாங்கள் எழும்புறதுக்கு முன்பதாகவே, கண் விழிக்கிறதுக்கு முன்பதாகவே, இந்த சூரிய உதயத்தை நாங்கள் பார்க்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாயிருக்கும். அந்த நாளுக்குரிய கிருபை ஆண்டு நமக்கு தந்துட்டார். அப்ப நாம் இந்த நாளின் காரியங்கள், கொடுக்கல் வாங்கல், நாளின் தேவைகள், நாளுடைய போக்குவரத்து, நாளுடைய கிரிகள் எதை குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனுஷராய் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருந்தாலும், மனுஷராய் நாங்கள் அதை குறித்து நாங்கள் டென்ஷன் ஆக வேண்டியதான சூழ்நிலைகள் இருந்தாலும், தேவனுடைய சாட்சிக்கு பாத்திரவான்களாய் நானும் நீங்கள் வாழ்வோமானால் நாங்கள் எதை குறித்து மன்னிச்ச வேண்டிய அவசியமே கிடையாது. 7 நாள் சோப்பனம் விட்டாச்சு. அவராவது அவருடைய காரியங்களையாவது அவர் பார்த்து கொடுத்தார். அதுதான் ஆண்டோட கேட்டபொழுது, ஆண்டவர் இந்த மாத்துக்கு என்ன வாக்கு திட்டங்கள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். வாக்கு தத்தம் என்றால் கர்த்தர் நமக்கு பேசி சொல்லுகிறது. ஆனால் இது கர்த்தர் நமக்கு பேசி சொல்லுகிறது கிடையாது, யோபு பேசினது. யோபு என்ன சூழ்நிலையில இருந்து பேசினான் என்பதை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் அவனுடைய சிநேகிதர்கள் பேசுறாங்க, குற்றம் சொல்றாங்க. யாருன்னு சொன்னா
எலிஹு, மற்றது அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அத்தனை 3-4 பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ அத்தனை பேரும் அவனை குறித்து குற்றம் சொன்ன பொழுதிலும், அவனுக்கு விரோதமாய் பேசின பொழுதிலும் இல்லையா, மனைவியே வந்து சொல்றார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? தேவ தூஷணம் சொல்றான். தேவனை தூஷிக்க சொல்றது சரியா? முடியாது. இன்னும் எதுபோல நாளைக்கு உத்தமத்தில் இருப்பான். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. இனிமேல் அவன் உனக்கு செய்ய போறது கிடையாது. இனி அவனந்தான். நீ செத்து மடிய போற. ஏன்னா உன் உடம்பெல்லாம் என்னாச்சு? புண்ணாச்சு, நாற்றம் எடுக்கிறது. கிட்ட யாரும் நெருங்க முடியல. இந்த நேரத்திலே நீ உண்மையிலே உத்தமத்திலும் இருந்தீங்கன்னு சொன்ன உடனே மீட்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. ஆண்டவனை கைவிட்டபடினாலும் உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அதன் அர்த்தம் அப்படிதான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு உத்தமத்தில் இருப்பாய்? தூஷித்து மடிந்து போ. தேவ தூஷணம் பேசுகிறது. அந்த நேரத்தில் நான் சிரிச்சுட்டு சொல்றேன், வைத்தியகாரி பிதற்றுகிறது போல பிறத்தாம நன்மையை கத்திரிடத்திலிருந்து பெற்ற நாம் தீமையும் அவருடன் பெற்று அனுபவிக்க கூடாது. இந்த பூமிக்கு நாம் ஒன்றுமே கொண்டு வந்தது கிடையாது. இன்னைக்கு நாம் நிற்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் இல்லையா? குறைவுகள் உண்டு, நிறைவு கிடையாது. ஆனால் கர்த்தர் அன்றாடம் நம்மை போஷித்து நடத்துகிறார். நேற்று ஒரு ஊழியக்காரரை கண்ட பொழுது கேட்டார், அவர் கார் வாங்கியிருக்கிறார். அவர் சொன்னார், எல்லா பாஸ்டரும் பார்த்தா மீன் கத்தது உடாக் சந்தோஷாய் அப்படின்னு சொல்லி எல்லா ஊழியக்காரங்களும் சொல்றாங்க. அப்போ அவர் வந்து என்னட்ட கேட்டார், பாஸ்டர் மீ பாஸ்டர்ஸ்லாம் கியனுமே அதவத்தின்மை கியனும் அது அத்தகமை கியனும் அது கேட்க மாட்டேன் தேவை என்ன அப்படின்னார். யாரு? ஒரு பாஸ்டர்ஸை பற்றி கூறி சொல்றாரு. நான் சொன்னேன், மமனான் சந்தோஷாய் பாஸ்டர், உங்களுக்கு கொடுத்ததை குறித்து நான் என்ன பொறாமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தேவையான கர்த்தர் வச்சிருப்பார். அவர் எப்போ தேவையோ அப்போ தருவார். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமைப்பட்ட அதனால் எதுவுமே எனக்கு நடக்க போறது கிடையாது. நான் சொன்னேன், வேலை செய்கிற நாட்களில் நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறேன். அதனால எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஊழியத்துக்கு வந்து நான் சம்பாதித்தது கிடையாது. ஊழியத்துக்கு வந்து இழந்து தான் இருக்கிறோமே ஒழிய ஊழியத்துக்கு வந்து இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன், இதெல்லாம் எனக்கு ஊழியத்தில் வந்ததுன்னு சொல்லி சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படி சொன்னாரு. நீங்க தானே அத்தை பாஸ்டர், அத்தை நமக்கு வைத்திருக்கிறத அவர் தருவார். எப்பன்னு தெரியாது, ஆனால் தருவார். அது ரொம்ப நாள் போகாது. நாங்கள் உத்தமர்கள் என்று விளங்கின பின்பு கர்த்தரதை நமக்கு தருவார். இதை இப்போ இவனுக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் எப்போ அவர் நினைக்கிறாரோ அப்போ தருவார். ஆனால் காத்திருப்பு கஷ்டமானதுதான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர்கள் புது வேலை அடைந்து என்ன செய்வாரலாம்? மேல பறப்போம், மேல பறப்போம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் மேலே பறக்க முடியும். ஓடுனாலும் கிடையாது, கலப்பு கிடையாது, என்னது நடந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. முட்டி வலி, முதுகு வலி எதுவுமே கிடையாது. பறந்துட்டே இருக்க வேண்டியது. கொஞ்ச நாள் அந்த கால அவகாசம், காத்திருப்பின் நாட்கள் கஷ்டமாயிருக்கும். ஆனால் அதுக்கு பின்பதாக ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமே. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். செய்வார் அல்ல, செய்தாரும் அல்ல, செய்கிறார். இப்ப செய்கிறார். நாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் நமக்காய் செய்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொண்டு அப்ப நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்வார். செய்ய போகிறார் இல்லை, செய்தாரும் இல்லை, செஞ்சிட்டு இருக்கிறார். இப்ப நமக்காக என்னது? ஒரு சர்ச் கட்டப்படுது, நமக்காக ஒரு வீடு கட்டப்படுது, நமக்காக ஒரு கார் தயாராகுது, நமக்காக என்னது என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். எனக்கு இல்லை, நமக்குன்னு நான் சொல்றேன். இல்லை, யார் யாருக்கு என்னென்னலாம் தேவையோ கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த தேவன் யார் என்பதை நாங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லது நமக்காய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் யார் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு சில காரியங்கள் தெரியும். இதுக்கு முன்புதான் நான் சபையில் கேட்டிருக்கிறேன், தேவன் உங்களுக்கு யார் அப்படின்னு. நிறைய பேர் அப்பான்றீங்க, ரிச்சகர்றீங்க, மீட்பர்றீங்க, நிறைய காரியங்கள் சொன்னோம்.
இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி சில காரியங்களை இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். யோபுவினுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போமானால், யோபு நாமே அட்டே அப்படி கீவனவனா, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். நீ வேற யாராவது நடக்க முடியுமா சமுத்திரத்தின் மேல, கடலின் மீது முடியுமா? பேதுரு கேட்ட, ஆண்டவரே நான் இது நீரானால் நானும் நடக்கட்டும். நடந்தான். அதுக்கு பிறகு என்னது? அலை, சத்தம், சீற்றம் இதெல்லாம் பார்த்த பிறகு மூழ்கி போனான். அவன் போக வேண்டிய இடத்துக்கு அவன் போகவில்லை. அதே போல ஏன் அப்படி அவனுக்கு அந்த குழப்பங்கள் வந்ததுன்னா, வசனம் என்ன சொல்லுகிறது? சமுத்திர அலைகளின் மீது நடக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். நான் கேட்டேன்றதுக்காக வேண்டி என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி மனது வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்வான்? அவர் அனுமதி கொடுப்பார். ஆனால் அதுவே நம்முடைய குழப்பம் மாறுகிறார். டெய்லி நான் இங்கிருந்து என்னது இந்து சமுத்திரத்தில் நடந்து இந்தியாவுக்கு போயிட முடியாது, ராமேஸ்வரம் போக முடியாது, வேற எங்கேயுமே போக முடியாது இல்லையா? ஏன்னா அவர் கேட்டதுக்காக ஒரு விஷயம் தருவார். ஏனென்றால் அது அவர் தான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக. ஆனால் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் ஒருவர், அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோபு 36:32 நாங்கள் வாசிக்கிறோம். யோபு 36:32. யோபு திஸ் ஹயே திஸ் தேக, அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்ன இதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறாராம். புரியுதா உங்களுக்கு? மின்னலினுடைய ஒளியை அவர் எங்க வச்சிருக்கிறாரு? கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த ஒளியை சொல்றாரு, நீ இந்த மின்னல் தாக்குறத நீங்க பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மின்னல் தாக்கி இத்தனை பேர் செத்து போனாங்க, மின்னல் இதாகி இத்தனை பேர், ஒரு தோட்டமே எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை போல அந்தந்த எதை தாக்க வேண்டும் என்று சொல்லியும் மின்னலுக்கு கட்டளை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். யோபு 28:26 நாங்கள் பார்க்கிறோம். யோபு 28:26 யோபு விசி அட்டே விசி ஹாய, மலைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடின மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். என்ன செய்கிறாரா? எந்தெந்த காலத்துல மழை பெய்யணும், எங்கெங்க பெய்யணும், எந்த அளவுல பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மலைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடின மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்து. அதாவது இங்க ஆரம்பிச்சு இங்க போய் முடியணும்னு சொல்லிட்டு மின்னலுக்கும் இடிமுழக்கத்துக்கும் வழியை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். அது எந்த திசையிலிருந்து வருது, எங்க போகுது நமக்கு தெரியுமா? தெரியாது. சில நேரங்களில் நம்ம ரோடு எங்க போய் முடியுதுன்னே நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த இடிக்கும் மின்னலுக்கும் கூட வழியை ஏற்படுத்துகிறவர், நமக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவர்தான் மின்னலுக்கும் மலைக்கும் திட்டத்தையும் பாதையையும் வழியையும் ஏற்படுத்துகிறவர். அதே போல யோபு 26:7 நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், யோபு விசி ஹயே அத, அவர் உத்தர மண்டலத்தை வெட்டவையிலே விரித்து பூமியை என்ன செய்யறாரா? அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். நாங்க எங்க இருக்கோம்? நாங்க எங்க இருக்கிறோம்? அது போய் பூமி எங்க இருக்குது? புலோகத்தி அது வச்சனை போட்ட கேவா விசி ஹாய் आता பூமி எங்க இருக்குது? தொங்கிட்டு இருக்குது. அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. அது இப்போ விழுமா அப்போ விழுமான்னு யாருக்கும் தெரியாது. நம்ம பாவம் அக்கிரமம் அதிகரிச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆண்டவர் வெட்டி விட்டுருவார். இல்லைன்னா பிடிச்சிருக்க கைத்த விட்டுட்டாருன்னு என்ன ஆயிரும்?
பூமி அவ்வளவுதான். ஆனா இந்த பூமியில வாழ்கிற நாம என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறோம் இல்ல? நம்ம அந்தரத்துல நிக்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. நாங்க நினைச்சிருக்கிறோம் விண்வெளிக்கு போனாதான் அந்தரம் இல்லையா, வானத்துக்கு போனாதான் அந்தரம், நிலவுக்கு போனால்தான் அந்தரம் என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம். நாங்க இப்ப இருக்கிறதே அந்தரத்துல தான் இருக்கிறோம். எப்ப விடுவோம் எப்ப என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பூமியை அந்தரத்துல தொங்க வைத்திருக்கிற ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்பேற்பட்டதான ஒரு பெரிய தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்ப இந்த பூமியை உண்டாக்கி அது அந்தரத்திலே, அதாவது வடதிசை வானத்திலே அதை வைத்திருக்கிறார். இந்த வானம் எவ்வளவு பெருசு யாருக்குமே தெரியாது, அவ்வளவு பெரிய ஆண்டவர். அதனால தான் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படிகள். அவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் தான் நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். அந்த தேவன் தான் நம்முடைய வியாதி வருத்தங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அந்த தேவன் தான் இன்று நாங்கள் முகம் கொடுக்கிற சூழ்நிலைகளில் இருந்து நம்மை தப்புவிக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் அந்த பூமி எங்க வச்சிருக்கிறாரா? அந்தரத்தில் வைத்திருக்கிறார். அந்தரத்தில் வைத்திருக்கிற அந்த பூமிக்கே இவ்வளவு பாதுகாப்புனா, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் யோசிச்சு பார்க்கறது கிடையாது. ஆண்டவரை நாம துச்சமா நினைச்சிட்டு இருக்கோம். நினைச்சா போறது, நினைச்சா வாழ்றது, நினைச்சா ஜெபம் பண்றது, நினைச்சா வேதம் வாசிக்கிறது, இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் நம்முடைய தேவன் அதையும் தாண்டி சர்வ வல்லமை உள்ள தேவன். சங்கீதம் 104:26 நாங்கள் வாசிக்கிறோம். கீதாவளி 107 கடலிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. கடல் என்ன இருக்குதான்? கப்பல் போயிட்டு வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படியே பள்ளியவத்த பக்கம் போனீங்கன்னா இங்க இருந்து பார்த்தா தெரியும், நிறைய கண்டெய்னர் சேர்த்துன கப்பல் அப்படியே நிற்கும். அது எவ்வளவு தூரத்துல இருக்கு நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியுது ஒரு அளவுல. கப்பல் ஒண்ணு கடல்ல நிக்குது, நடுவுல சமுத்திரத்துல நிக்குது. ஆனால் அந்த கடல்ல கண்டெய்னர் இருந்தாலும் சரி, அதுல ஜனங்கள் போனாலும் சரி, இன்னைக்கு நிறைய தேசங்களை பார்த்தீங்கன்னா கப்பல் யாத்திரை செய்கிறவர்கள் உண்டு. இலங்கையிலிருந்து கூட ராமேஸ்வரத்துக்கெல்லாம் கப்பல் போகுது இப்ப. அப்ப அந்த கப்பல்ல போகும் பொழுது திமிங்கலம் உள்ள விளையாடுதான் கப்பலோட. அது நமக்கு தெரியுதா? திமிங்கலம் ஒரு தரம் முட்டுனா என்ன ஆகும்? ராமேஸ்வரம் தான் நம்ம கதை. ராமேஸ்வரம் ஆயிரும். அப்ப இந்த கப்பலோடு கூட விளையாடுகிறதுக்கு ஆண்டவர் என்னத்தை வச்சிருக்கிறாரா? இவ்வளோ பேரை ஏத்திக்கிட்டு போற கப்பலை ஒரு அவர் உண்டாக்கின திமிங்கலத்துக்கு ஒரு விளையாட்டு பொருளாய் கருத்துருக்கிறார். திமிங்கலத்தையும் விளையாட வைக்கிறாரு, அதுல போற எண்ணெயும் உங்களையும் கூட கத்தர் பாதுகாக்கிறவராயிருக்கு. இதான் நம்முடையது. அப்ப இந்த பூமியில நாம கொடுக்கிறதான இந்த முகம் கொடுக்கிறதான சூழ்நிலைகள், நாங்கள் தவிக்கிறதான தவிப்புகள் எல்லாவற்றிலும் பிசாசினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அதிலிருந்து தப்புகிறதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அப்ப அந்த வழியில நாங்கள் போகத்தக்கதாக நாங்கள் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிறோம். காக்கை குஞ்செல்லாம் ஆண்டவர் பார்க்கும்பொழுது அதுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். காக்கை என்னைக்காவது போயிட்டு அது சமைச்சு சாப்பிடுதான்? இன்னைக்கு புதுசாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இலங்கையில வந்து காசு திட்டிட்டு போறான். பார்த்தீங்களா? நியூஸ் பார்க்காதீங்க. காகம் இருக்குதான் வந்து காசு திட்டுதான். இப்ப அதுக்கு ஏதாவது செலவு இருக்குமா? அப்ப ஒவ்வொன்றையும் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து அதுக்கு தேவையானதை கொடுத்து கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். யோபு 26:8 நாங்கள் இன்னுமாய் நாங்கள் வாசிக்கிறோம். யோபு அட்டர், அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதில் பாரத்தினால் மேகம் என்ன செய்கிறது இல்லையா? கிளிகிறது இல்லை. இப்ப எல்லாம் எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணீர்ல என்ன ஆகுது? தண்ணீர்ல என்ன ஆகுது? வரிசைக்கல ஆவியாகி மேல எங்க போயிருது? மேல போயிருது. மேல போன ஆண்டவர் என்ன செய்யறாரு? சேர்த்து கார்மேகங்களாய் கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பாரத்தினாலே மேகங்கள் கிழிந்து போகிறது இல்லை.
அதே போலதான் பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீனாகிலும் அகப்படவில்லை. ஆண்டவர் ஒன்றை படகிலே ஏறி பிரசங்கித்தார். பிரசங்கம் பண்ணின பின்பதாக ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் தள்ளிட்டு போய் ஆழத்திலே உன்னுடைய வலைகளை போடு. பேதுரு என்ன சொல்ல, ஆண்டவரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் உன்னுடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுதே வலையை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போட்டது என்னாச்சு? வலை கிளியத்தக்கதாக கிழிந்து போகாது, படகே மூழ்கத்தக்கதாக மூழ்க போகாது. ஆனா அநேகர் அவனோடு கூட, அவன் மாத்திரம் கிடையாது, அவன் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தது நிமித்தம் இல்லையா, அவனுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம், நீர் தச்ச, உமக்கு மேசை செய்யறது, நாக்காளி செய்யறது, தலைப்படங்கள் செய்யறது உமக்கு தெரியும், அந்த எனக்கு கடலை குறித்து நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்ட பகல்ல போய் வளைய போட சொல்லுகிறீரே, இது சரியா, கிடைக்குமா, நடக்குமா? கேட்க அப்ப அந்த வார்த்தை, அந்த விசுவாசம் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதுபோல நம்முடைய சூழ்நிலைகளை பாராது நாங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தர் நமக்காய் யான் செய்து அவர் சொல்லுகிறதை மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. நம்பி போட்டது நிமித்தமாய் வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடிக்கும். எல்லாரும் வந்து அவனுக்கு உதவி செய்தார், எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் பகிர்ந்து போனோம். அதே போலதான் நல்லோர் மேலையும் மழை பெய்யுது, கெட்டோர் மேலையும் மழை பெய்யுது. ஆனால் நியாய தீர்ப்பிலே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை கர்த்தர் விளங்கப்படும். யோபு 28:25 நாங்கள் வாசிக்கிறோம். யோபு 28:25 யோபு சியாட்டை விசிப்பா, அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து வைத்திருக்கிறார். காற்றுக்கு அதன் நிறை, காற்றுக்கு ஒரு வெயிட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? காற்றுக்கு ஒரு பாரம் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. அதனாலதான் சொல்றாங்க இந்த வேகத்துல காத்தடிக்கும் அப்படின்னு, இந்த பிரமாணத்திலே காற்றடிக்கும், இந்த அளவு இந்த நாளிலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே நியமித்து வச்சதுதான், இன்னைக்கு நியமிக்கிறது கிடையாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு அதன் நிறையையும் நியமித்து வைத்திருக்கிறார், ஜலத்துக்கு அதன் அளவையும் பிரமாணித்து வைத்திருக்கிறார். நமக்கு எதுவுமே தெரியாது, நாங்க தண்ணி வருது குடிச்சிட்டு போறோம். நேற்று ராத்திரி கூட நாங்கள் பேசுறோம் இல்லையா, பைப் தண்ணி ஒரு மாதிரி இருக்கு, கிணறு தண்ணி ஒரு மாதிரி இருக்கு. ஏன்? அது வெயிட் கூட, அது நேரடியாக வருது. ஆனா மற்ற மினரல் வாட்டர் அதெல்லாம் என்னது, அதன் அளவை குறைக்கிறாங்க. அதுல இருக்கிற எல்லா விதமான தாது பொருட்கள் சத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கெமிக்கலா போட்டுறாங்க. அது சத்து கிடையாது, நல்லது கிடையாது. கிணற்று தண்ணி, ஊற்று தண்ணி தான் நல்லது. இது தேவன் நமக்கு கொடுக்கிறது. யோபு 42:2 கடைசியாய் யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நாங்க நம்புறோமா? 11ஆவது மாதத்துல வந்து நிற்கிறோம். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்று போக சரியா 60 நாள் இருக்கு, 2 மாதம். யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த நவம்பர் மாதத்திலும் டிசம்பர் மாதத்தில் இந்த 2025வது வருஷத்திலே என்னென்ன செய்வேன், எதையெல்லாம் செய்வேன், எப்படியெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னாரோ அதையெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதே யோபுனுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. இருக்குதா அப்படியே வசனம்? யோபு திசுனை தாகாத்தன இருக்குதா?
මොනවද කියන්නේ? ඊයෝබ් 33:14. 14. අපිසාර මනුෂ්‍යයන් නොසලකන නමුත් දෙවියන් වහන්සේ එකවරක් එසේ දෙවරක්. අපිසාර මනුෂ්‍යයන් නොසලකන නමුත් දෙවියන් වහන්සේ එකවරක් එසේ දෙවරක්. தேவதான் என்ன இங்கிலீஷ் கேட்கலாம். அதாவது அந்த தமிழ வாசிங்க யாராவது. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டா திரும்பி அதை மாத்த எழுத மாட்டார். கடைசியில் சிலுவையில் தூங்கும் போது போய் சொன்னாங்க. யாரு? மத தலைவர்கள், பரிசேயர்கள், ஆயக்காரெல்லாம் போய் சொன்னாங்க, இந்த மேல போட்டிருக்க வாசகத்தை நீர் மாத்தணும். அவனுடைய யூதருடைய ராஜா அல்ல, அவன் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னான் என்று எழுதினோம். அப்படி மாற்றி எழுதணும். அவன் நேரத்தில் சொன்னான், நான் எழுதினது மாற்ற முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு ராஜாவே அந்த ஒரு எழுதினதை மாற்ற முடியாத பொழுது ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் ஆண்டவர் சில நேரம் அதை நமக்கு செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்யாத நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டார். ஏலிக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி எனக்கு ஆசாரியர்களாய் இருப்பாரும். ஆனால் அவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத விதத்திலும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலும் தகப்பன் வளர்க்காததினாலும் பிள்ளைகள் வளராததினாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த நித்திய உடன்படிக்கையை மாற்றினார். இனியும் நான் உனக்கு சொன்னதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் கர்த்தர் சொன்னால் அதை மாற்ற. அதை மாற்ற வைக்கிறது யாரு? நாம மாற்ற வச்சுட்டு ஆண்டவரே நீ செய்யல, நீ தரல அப்படின்னா அது அவர் பிரச்சனை கிடையாது, நம்ம பிரச்சனை. எனவே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு அவர் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் சாட்சி சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு நியமித்து வைத்திருக்கிற நன்மைகளை மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்லாண்டவரே, உங்களுடைய வாக்கு தத்தத்தை நீர் சொன்ன வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் பேசியிருக்கிறேன். தேவரீர் அந்த வார்த்தைகளின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வார்த்தையின்படியும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு 9:10 மறுபடியுமாய் சொன்னபடி, ஆண்டவரே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் உண்மையின் மீது வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாய் சொன்னது போல அவருடைய சந்ததி, அவனுடைய குடும்பம், அவருடைய கையின் பிரயாசம், அவருடைய முன்னிலைமையும் காட்டிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது போல ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தின் ஆரம்பம் எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தின்
இந்த பின்பகுதி, இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறபடி நாள் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். தேவ கிருபைக்குள், தேவ பிரசன்னத்துக்குள், தேவனுடைய ஆசீர்வதிக்கும் மகா பெரிய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இந்த நாளிலே வந்த என்னை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென்.